ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, இன்றைக்கி ஒரு குட்டி சமையல் தாங்க. பருப்பு கீரை போட்டு கடைஞ்சிட்டேன். பருப்பும் நம்ம செடியில் விட்ட தண்டு கீரை போட்டு கடைஞ்சி தாளித்து நம்ம தாளிப்புடகம் போட்டு தாளித்து எடுத்து வச்சுருக்குறேங்க. வேர்க்கடல் சட்னி, தேங்காய் ஒரு 10 போட்டு, புளி 2 பல் பூண்டு, புளி, வரமிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 2 வெங்காயம், ஒரே ஒரு இவ்வளோ சைஸ் தேங்காய் போட்டு வேர்க்கடல் போட்டு சட்னி போட்டு வச்சுருக்கிறேன். நம்ம ஐயன் குடித்த டிக்கஷனை நமக்கு இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். இது தொட்டுக்கிறதுக்கு என்னன்னா களி செஞ்சுருக்கிறேங்க. சூடாக இருக்குது, களி செஞ்சுருக்கிறேன். தண்ணி வச்சுட்டுக்கிறேன். இது சுடு தண்ணி. மத்தியானத்துக்கு தம்பி இருக்கான். நான் களியே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் தம்பி கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவான். அதில் இது நான் சாப்பிட்டு போயிடுவேன். மத்தியானத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். அவனுக்கோசரம் கொஞ்சம் சாப்பாடு நம்ம வடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு 10 நிமிஷத்தில் அரிசி உருட்டுன்னு எடுத்து போட்டு செஞ்சுட்டு போயிடலாம். இன்றைய சமையல் எங்கள் வீட்டில் ஆரோக்கிய சமையல் தான். களி, அதாவது சாதம் நேற்று வச்சு சாதம் இருந்துச்சு. அந்த சாதத்தை கரைச்சி வச்சு மாவு போட்டு நல்லா அது கொதிச்சதுக்கப்புறம் மாவு போட்டு கிண்டி அப்போயே நிறைய வீடியோ போட்டேன். உங்களுக்கு களி செய்கிறத நான் நிறைய வீடியோ போட்டேன். 2-3 மெத்தடில். நீங்கள் எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. கீரையும் நம்ம பருப்பும் போட்டு இதுக்கு காம்பினேஷன் புளிக்குழம்பு வச்சாலையும் நல்லாயிருக்கும். புளிக்குழம்போட இது வேர்க்கடல் சட்னி. பருப்பு வெறும் கீரையை போட்டு கடைச்சாலையும் சரி, இல்லை பருப்பு வெறும் பருப்பு போட்டு செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயம் போட்டு, வடகம் போட்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே இதுக்கு நான் 3 வரமிளகாய், விளக்கெண்ணெய், பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு, பருப்பு போட்டு, நல்லா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு, அதுக்கப்புறம் நம்ம தக்காளி தொக்கு செஞ்சோம் இல்லைங்களா, தக்காளியை காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறோம் இல்லைங்களா, அதில் 2 ஸ்பூன் போட்டு ஒரே பாக்ஸ் சைஸ், அதில் புளி போட்டிருக்கோம்ப இருந்தாலும் இதில் ஒரு பாக்ஸ் சைஸ் போட்டு எல்லாம் வேக வச்சு கீரையும் போட்டு வேக வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சிட்டு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நிறைய போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு ஜீரகம் பெருங்காயம் போட்டு நம்ம தாளிப்புடகமும் போட்டு தாளித்து வச்சுருக்குறோங்க. இந்த மாதிரி செஞ்சு களிக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இது நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாமே குட்டி குட்டி சமையலாக இருந்தாலே ரொம்ப எனக்கு இது பிடிச்சி எனக்கு பிடிச்சி செய்வாங்க. மக்களுக்கும் கண்டிப்பாக இது பார்க்குறவங்க இந்த டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, இன்றைக்கி நம்ம செஞ்சோம் இல்லைங்களா, அதாவது ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு இந்த இது மாதமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த சத்து மாவில் நான் அன்றைக்கி ஒரு அல்வா செஞ்சு பார்த்தேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கு. அது நம்ம இன்னும் கொஞ்சம் கார்ன் மாவு இல்லை கோதுமை மாவு அதிகமாக சேர்த்துருந்தோம்லான்னா அது நமக்கு அல்வா, திருநெல்வேலி அல்வா மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா நம்ம அந்த மாவுக்களை வச்சு சத்து மாவு வச்சு கொஞ்சோண்டு தான் நான் கோதுமை மாவு கலக்கிறது, ராகி மாவு கலக்கி செஞ்சேன். அது செஞ்சு இப்போ அதோட ஸ்மெல் அந்த மாவு சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், சத்து மாவு சாப்பிட்றவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் பெரிய பெரிய மேதை பணக்காரர் இவங்கெல்லாம் அதெல்லாம் தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம நிறையா வீடியோவில் சத்து மாவுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கலக்கி வறுத்து முளைக்கட்டி வறுத்து காய வச்சு வறுத்து எல்லாம் செஞ்சு தராங்க. இப்போ அதுக்கு நம்ம ஏலக்காய் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அது வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த மாவில் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது கிடைக்கிறவங்க அது ஒரு அற்புதமாக எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கூழ் காய்ச்சி குடித்தாலையும் அது கூட 2 ஏலக்காய் தட்டி போட்டு சாப்பிட்றதா இருந்தாலையும் நல்லாயிருக்கும். ஏன்னா உருண்டை பிடிச்சி சாப்பிட்றது கொஞ்சம் ஜீரணம் ஆகாது. வர மாவு தானே, நம்ம சுடுதண்ணியில் போட்டால் உடனே இதாகாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒரு டிப்ஸாக செஞ்சு அல்வா செஞ்சு சாப்பிட்டு பார்க்கும்போது சூப்பராக இருந்ததுங்க.
வந்து நல்லா இருக்குது. இந்த மாதிரி மாவு கிடைக்கிறவங்க நீங்கள் நம்ம வந்து பாரம்பரியம் பொருளில் அந்த மாவுக்களை வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே. இன்றைக்கும் வந்து குட்டி சமையல் தான். இந்த சமையல் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி யார் யார் செஞ்சு சாப்பிட்ருக்குறீங்களோ அவங்க எல்லாருமே ஒன்றா ஏதாவது வாழ்த்திடுங்க. அதாவது வாழ்த்துறதுன்றது திட்டுறதை தான் நான் சொல்கிறேன். இந்த அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை, துளுண்டை போட்டு பெருசாக பேசிகிட்டு இருக்கிறேன். உண்மையை சொல்லிகிட்டு இருக்கேன். உண்மை என்றைக்குமே வந்து எடுபட்டு வராதுன்னு சொல்லிட்டு அது உலக ரீதியாக தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் வந்து நான் போட்டு தாங்க இருப்பேன். பாய்.